Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃப்ரோசோன் ஒன் அப்படின்ற ஒரு என்டையர் பிளான் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரோசோன் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு நெட்வொர்க் பேஸிஸில் நம்ம ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஃப்ரோசோன் ஒன். ஸோ ஃப்ரோசோன் ஒன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ட்ரான் அப்படின்ற ஒரு மேஜர் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாப் 25 கிரிப்டோ கரன்சியில் ஒன் ஆஃப் தி கிரிப்டோவாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரோசோன் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆட்டோ பாப்புலேட் அண்ட் ஆட்டோ அப்கிரேட் அண்ட் எஃபெக்டிவ் டீம் ஒர்க்கிங் சிஸ்டமில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரன் ஆகுது. ஸோ ஃப்ரோசோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு வேரியஸ் ஆஃப் இன்கம்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு ஹைலைட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 8 ஹைலைட் பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லலாம். So the first one, direct referral and global autofill, automatic upgrade, bounty and bonanza. So F1 token, ROI income, F2 gold and rebirth income அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 types of incomes அப்படின்றது நமக்கு வந்துட்டு ஃப்ரோசோன் ஒன்று நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரோசோன் ஒன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தெந்த இடத்துலேருந்து எப்படிலாம் இன்கம்ஸ் வரப்போகுது, ஸோ எந்த ஒரு பார்ட்டில் நம்ம டச் பண்ணாலும் ஸோ அந்த இன்கம் அப்படின்றது நமக்கு கம்பல்சரியாக அந்த இடத்துல கிடைக்க போகுது. ஸோ அந்த இன்கம்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் இன்கம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பாப்புலேட் ஸ்லாட் இன்கம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி நமக்கு வந்துட்டு 29,54,873 TRX அப்படின்றது நமக்கு இந்த ஆட்டோ பாப்புலேட் ஸ்லாட் இன்கமில் மட்டும் கிடைக்குது. அண்ட் தென் ROI இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 300% அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டி இன்கம். பவுண்டி இன்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 9,84,954 TRX அப்படின்றது கிடைக்குது. பொனான்சா இன்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 68,96,673 TRX. ஃப்ரோசோன் டோக்கன் ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ்க்கும் நமக்கு வந்து 300 டோக்கன்ஸ் ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஃப்ரோசோன் டோக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் வர 5,000 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃப்ரோசோன் டோக்கன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா F2 கோல்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு 16,68,150 TRX பேசிக்ஸ் இன்கமாக கிடைக்க போகுது. அண்ட் தென் ROI இன்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு 200% நமக்கு கிடைக்க போகுது. ஃப்ரோசோன் ஒன் இன்கம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவல் இன்கம்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஃப்ரோசோன் டோக்கன் நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு F1 டோக்கன் அப்படின்றத நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். F1 டோக்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ப்ரீசேல்ஸ் அடுத்து நமக்கு கொண்டு வர போகிறோம். கம்மிங் பீரியட்ஸில் ப்ரீசேல்ஸில் நமக்கு ஒரு நல்ல ரேஷியோஸ் இருக்க போகுது. அண்ட் தென் இந்த ஃப்ரோசோன் டோக்கன் வந்துட்டு நமக்கு ஒரு இனிஷியல் ஒரு டோக்கன் ட்ரான் பேஸ்டு டோக்கனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த TRC20 அப்படின்ற ஒரு பேசிஸில் தான் இந்த ஃப்ரோசோன் டோக்கன் அப்படின்றது க்ரியேட் ஆயிருக்கு. அண்ட் தென் பேசிக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோக்கனை ஒரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது தான் அல்டிமேட் எய்மாக அந்த ஃப்ரோசோனோட ஒரு என்டையர் பிளான் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு F1 டோக்கன்ஸ் வச்சு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா F1 நமக்கு வந்துட்டு அடுத்து ஒரு ஸ்வாப்பிங் அண்ட் தென் கேம்ஸ். கேமிங் பேசிஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ், மைண்ட் கேம்ஸ், கெசினோ, அந்த மாதிரி வேரியஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் நமக்கு வந்துட்டு பண்டில் ஆஃப் கேம்ஸ் ஒரே ஒரு செக்டரில் நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் தென் ஓன் ஸ்வாப்பிங் அண்ட் தென் எக்ஸ்சேஞ்சஸ், லாட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ப்ரோக்ராம் அண்ட் தென் ப்ராஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது எல்லாமே நமக்கு வரப்போகுது. ஃப்ரோசோன் டோக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் நமக்கு ஒரு 5 to 10 rupees அப்படின்ற ஒரு ரேஷியோவில் அந்த லிஸ்டிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலிசிஸ் தேரி இருக்குது, சரிங்களா? ஃப்ரோசோன் ஒன்ல நமக்கு எப்படி இன்கம்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம், தட் இஸ் அ மெயின் திங், ரைட்? நம்ம அந்த ஃப்ரோசோன் ஒன் பொறுத்த வரைக்கும் 300 TRX அப்படின்றது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 300 TRX நமக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களோட ஐடி அப்படின்றது, அது ஐடி நம்பர் அப்படின்றது கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் F2 அப்படின்ற ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இல்லை ROI கோல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களோட இன்கம்ஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இந்த பேசிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 300 TRX எப்படி நமக்கு ஒரு ப்ராஃபிட்ஸை தரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 300 ஸ்பிட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் 100 ஃபார் ROI, அதாவது டெய்லி ரிட்டர்ன்ஸ், அண்ட் தென் செகண்ட் 100 ஃபார் F1 டோக்கன், அண்ட் தென் தேர்ட் 100 ஃபார் F3 அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு. ROI அண்ட் தென் F1 F3, இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்கம்ஸ் தரக்கூடிய ஒரு வேரியஸ் ஆஃப் வெரைட்டிஸ் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ROI பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் ஒர்க்கிங், F1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒர்க்கிங், அண்ட் தென் F3 பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் ஒர்க்கிங் பிளான்லாம் அமையுது, சரிங்களா? அது இல்லாமல் F2 கோல்டு அப்டேட் அண்ட் தென் வந்துட்டு ROI கோல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் தான் நமக்கு இந்த ஃப்ரோசோன் ஒன் என்டையராக ஸ்ட்ரக்சர் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ROI, அதாவது நம்ம 300 TRXல 100 TRX
ஆர்ஓஐக்கு நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ யூ வில் கெட் a டெய்லி ப்ராஃபிட் ஆஃப் 1%, அதாவது டெய்லி ஒரு ட்ரான் அப்படின்ற ரேஷியோவில் 300 டேஸ்க்கு 300 ட்ரான்ஸ் அப்படின்றது நம்ம வந்துட்டு ஃப்ரோசன் ஒன்ல வந்து நமக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் தென் இந்த 300 ட்ரான்ஸ் அப்படின்றது ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஃபரல் மூலியமாவோ ஆட்டோஃபில் மூலியமாவோ எனி அதர் இன்கம் ஃப்ரோசன் ஒன்லேருந்து அந்த 300 ட்ரான்ஸை ரிட்டர்ன் பேக் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆர்ஓஐ அப்படின்றது ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? வை? பிகாஸ் ஸோ இந்த ஆர்ஓஐ 300 TRX அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 300 TRXக்கு ஒரு மினிமம் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிஸில் தான் இந்த ஆர்ஓஐ ஃபங்க்ஷன் நமக்கு வந்துட்டு ரன் அப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஆர்ஓஐ ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா F1 ஃபங்க்ஷன். ஸோ F1 ஃபங்க்ஷனுக்கு ஒரு 100 TRX நமக்கு இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த 100 TRXலேருந்து நமக்கு எப்படி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த F1ல நமக்கு ஒன்லி ஒன் ஸ்லாட் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டைரக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு 50% அப்படின்றது ப்ராஃபிட்டாக கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டைரக்ட்டுக்கும் உங்களுக்கு 50% நம்பர் ஆஃப் டைரக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ F2 லெவல் பொறுத்த வரைக்கும் F1 லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 லெவல்ஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஸோ லெவல் 1ல 50 TRX, லெவல் 2ல 20 TRX, லெவல் 3ல 10 TRX, லெவல் 4 to லெவல் 10 வரைக்கும் நமக்கு 5 TRX அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் F3 ஃபங்க்ஷனிங். ஸோ F3 ஃபங்க்ஷனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்ட் 100 த லாஸ் 100 TRX நமக்கு 300லேருந்து F3 ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இன்வெஸ்ட் ஆக போகுது. இந்த F3 ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 ஸ்லாட்ஸஸ் இருக்குது. இந்த 20 ஸ்லாட்ஸுமே ஆட்டோ பாப்புலேட் அண்ட் ஆட்டோ அப்கிரேட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் தான் நமக்கு ரன் அப் ஆகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோ பாப்புலேட் ஆட்டோ அப்கிரேட் தான். நம்ம எந்த ஒரு ஸ்லாட்டையும் பை பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஸோ இதில் நமக்கு யாரையும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் நமக்கு குளோபலாக நமக்கு ஃபில் ஆகக்கூடிய ரேஷியோ தான் இந்த F3 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இந்த F3 ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ரன் அப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 20 ஸ்லாட்ஸோட ஸ்டார்டிங் அமௌண்ட் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லாட் 1 100 TRXல ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஸ்லாட் 20 அதாவது லாஸ் ஸ்லாட் 2,18,942 TRX. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஆட்டோமேட்டிக் அப்கிரேட். எந்த ஒரு ஸ்லாட்டையும் நம்ம பை பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம 100 TRX இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் F3 அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்கு. இது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் மூவ் அப் ஆகி போயிட்டே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ F3 பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த அட் சேம் டைம் குளோபல் ஆட்டோஃபில் நடக்க போகுது. ஸோ ஒரு 100 TRX நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ண உடனே நமக்கு என்ன ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 ரெஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு டேரெக்டாக பிளேஸ் ஆக போகுது. அதாவது F3 பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு 3 மேட்ரிக்ஸ் 2 லெவல்ஸ் ப்ரோக்ராம். லெவல் 1ல 3 அண்ட் தென் லெவல் 2ல வந்துட்டு நமக்கு 9 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் இந்த ஒவ்வொரு ஸ்லாட்டும் ரன் ஆக போகுது. ஸோ 50% அப்படின்றது நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஸோ அந்த ஸ்லாட்டுக்கான அமௌண்ட்லேருந்து 50% நமக்கு 3 மெம்பர்ஸ் கிடைக்கும் போது அதாவது பிளேஸ் ஆகும்போது கிடைக்கும் 150 TRX. அந்த லெவல் 2ல 50% 450 TRX. ஸோ டோட்டல் இன்கம் 300 TRX நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். கிடைக்கிற 450லேருந்து 300 வித்ரா பண்ணிக்கலாம். ஆட்டோ அப்கிரேட் 150 அண்ட் தென் பவுண்டி இன்கம் 150 நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இந்த டோட்டல் இன்கம் அதாவது ஆட்டோ ஃபுல் இன்கம் 300 அப்படின்றத நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ அப்கிரேட் அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லாட்டை பை பண்ண போது பவுண்டி இன்கம் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய போனஸ் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்லாட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த 150 TRX அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லாட்டை பை பண்ணிடும். ஸோ அப்போ நம்மளோட ரெண்டாவது ஸ்லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் 150 TRX. அப்போ சேம் ப்ராசஸ் 3,9. ஸோ 3,9 நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ டோட்டல் இன்கம் நமக்கு வந்துட்டு ஆட்டோஃபுல் இன்கம் மட்டும் ஒரு 450 TRX நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ 225 ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ அப்கிரேட் அண்ட் தென் பவுண்டி இன்கம் 225. ஸோ 900 TRX இப்படி நமக்கு ஸ்பிட் ஆகுது. ஸோ இதே ப்ராசஸ் தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்லாட்டும். சரிங்களா? ஸோ 3,9 கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லாட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 20 ஸ்லாட்ஸுமே இதே ப்ராசஸ் தான் நமக்கு ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு வித்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ வி நீட் டு கிவ் அட்லீஸ்ட் 1 ரெஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு வித்ராவல் மேண்டட்ரியாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்கமாக இருந்தாலும் சரி ஆட்டோ ஃபுல் ஆர்ஓ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு நீட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாட் இன்கம். ஸோ ஸ்லாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்ஸ் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லாட் 1ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாட் 20 வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் இன்கம்ஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ அதுதான் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பவுண்டி இன்கம் அதாவது ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் ஸோ F3ல நடக்கக்கூடிய 20 ஸ்லாட்ஸில் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் நமக்கு ஒரு போனஸ் இன்கம் கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு பவுண்டி இன்கம் அப்படின்றது. ஸோ அந்த பவுண்டி இன்கம் 20 ஸ்லாட்ஸ்க்கும் 20 இன்கம்ஸஸ் இருக்குது. ஸோ 150ல ஸ்டார்ட் பண்ணி 3,20,413 TRX அதாவது 20th ஸ்லாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பவுண்டி இன்கம். ஸோ டோட்டலாக 20 ஸ்லாட்ஸ் 20 பவுண்டி இன்கம்ஸ். இந்த 20 பவுண்டி இன்கம்ஸையும் நம்ம வித்ரா பண்ணுறதுக்கு ஸோ வி நீட் டு கிவ் அட்லீஸ்ட் 1 ரெஃபரன்ஸ் ஃபார்
ஒரு பவுண்டி வித்ரா நமக்கு பண்ணும்பொழுது சரிங்களா. ஸோ ஒரு பவுண்டி நம்ம ஒரு ஸ்லாட்லேருந்து வித்ரா பண்ணணும் அப்படின்னா we need to give அட்லீஸ்ட் ஒன் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நமக்கு பவுண்டி ரன் ஆகுது. ஸோ அது இல்லாமல் நமக்கு பொனான்சா அப்படின்ற ஒரு இன்கம் நமக்கு ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பொனான்சா பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு F1 அப்படின்றது நமக்கு ஒரு டைரக்ட் கொடுத்துருப்போம். வை பிகாஸ் we need to give அட்லீஸ்ட் ஒன் ரெஃபரன்ஸ் ஃபார் withdrawal அண்ட் தென் F3 பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 பவுண்டிஸஸ் இருக்குது. ஸோ 20 ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலாக 21 டைரக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த 21 டைரக்ட் ரெஃபரன்ஸும் 20 ஸ்லாட்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து 3,28,413 TRX அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ அப்போ 21 நம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா இவர்கிட்ட 68,96,673 TRX அப்படின்றது நமக்கு பொனான்சா இன்கமாக மட்டுமே கிடைக்க போகுது. 68 lakh ட்ரான்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இது பேசிக் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ ஹியூஜ் பொனான்சா இன்கம் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு ரெஃபரன்சஸ் டைரக்ட் ரெஃபரன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு இன்கம்ஸ் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ ஒரு ஹியூஜ் ஒரு 50 டைரக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ 1,64,20,650 TRX அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ 100 டைரக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 32 crore சம்திங் ட்ரான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம டைரக்ட் ரெஃபரன்ஸ் ப்ரொவைட் பண்ண நமக்கு ஒரு பெரிய இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு F2 கோல்டு அப்டேட், அதாவது மேசிவ் F2 கோல்டு அப்டேட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நமக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு வந்துட்டு ஒர்க்கிங் பேசிஸில் அமைய போகுது. ஸோ F2 கோல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 ப்ராசஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்கிரேட் சூன் அண்ட் தென் பில் டீம் அண்ட் தென் அலர்ட் மெசேஜ். அதாவது நம்ம F2 கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்லாட்ஸை நம்ம பை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ பில் டீம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ F2வில் நீங்கள் டைரக்ட் ரெஃபரன்சஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் டீம்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் அலர்ட் மெசேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு நம்மளோட டேரக்ட்ஸ், அதாவது நம்மளோட அப்லைன்ஸ் ஒரு அப்லைன் ஆஃப் அப்லைன்ஸ் இல்லை டவுன்லைன்ஸ் யார் ஒருத்தர் ஸ்லாட்ஸ் ஈஸியாக பை பண்ணிட்டாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்லாட்ஸஸ் வந்துட்டு F2வில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்லாட்டை பை பண்ணிட்டீங்க. F2வில் உங்களோட டவுன்லைன்ஸ் ஒரு 4 ஸ்லாட் பை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு மட்டும்தான் உங்களோட டவுன்லைன் உங்கள் டவுன்லைனாக இருப்பாங்க. ஸோ அதர் தென் 3 ஸ்லாட்ஸ்க்கு உங்களோட டவுன்லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி மேலே போயிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்லாட்ஸை பை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி F2 கோல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 ஸ்லாட்ஸஸ் இருக்குது. இந்த 10 ஸ்லாட்ஸை நமக்கு 200 TRX அப்படின்ற ஒரு ஸ்லாட்ஸை தான் நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 200 TRX நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் நம்மளோட இன்கம்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த F2 ஸ்லாட் நமக்கு 10 ஸ்லாட் சொல்லியிருந்தோம். ஸோ 200ல் ஸ்டார்ட் பண்ணி 400, 800, 1600 அப்படியே டபுள் த ரேஷியோஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 10 ஸ்லாட்ஸில் நமக்கு வந்துட்டு 1 lakh TRX அப்படின்றது 10th ஸ்லாட்டோட பையிங் ப்ரைஸஸாக இருக்குது. ஸோ எத்தனை ஸ்லாட்ஸ் வேணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ எவ்வளோ நமக்கு ஸ்லாட்ஸ் பை பண்ணணுமோ 1 ஸ்லாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 ஸ்லாட்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த F2 கோல்டு எப்படி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ F2 கோல்டு நமக்கு வந்துட்டு ஒரு அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு 3 டைரக்ட் ரெஃபரன்ஸும் ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது 1, 3, 9, 27 அப்படின்றது ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு லெவல்ஸ்க்கும் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி தேர்ட் இன்கம், அதாவது எவ்ரி தேர்ட் ஐடி உங்களுக்கு ரீபர்த் இன்கமாக ஜென்ரேட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ நமக்கு கிளியராக பார்க்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 200 TRX நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட டவுன்லைன்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யூ வில் கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் 75% ஓகேங்களா. ஸோ அதாவது 150 TRX அப்படின்றது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது 3 ரெஃபரன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் 150, செகண்ட் பர்சன் 150, 300 TRX நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பர்சன் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது 150 TRX டேரெக்டாக உங்கள் அப்ளைனுக்கு மூவ் ஆன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள். ஸோ 300 TRX லெவல் 1லேருந்து நீங்கள் earn பண்ணுவீங்க. லெவல் 2ல் 9 மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொருத்திட்ட இருந்தும் 12.5 TRX, சாரி 12.5%. அப்போது 225 TRX. அண்ட் தென் லெவல் 3 27 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தும் 12.5%. அப்போ 675 TRX. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு லெவல் இன்கம் இல்லாமல் ஸோ உங்களோட டேரக்ட் 3 மெம்பர்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு டேரக்ட்ஸில் இருந்தும் ஸோ தேர்ட் ரெஃபரன்ஸ் 3, 6, 9 அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு தேர்ட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ரீபர்த் இன்கமாக கிடைக்கும். ஸோ ரீபர்த் இன்கம் உங்களுக்கு ஒரு 750 TRX. ஸோ டோட்டலாக 1650 TRX அப்படின்றது உங்களுக்கு F2 ஃபங்க்ஷன்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லேருந்து மட்டும் கிடைக்கும். ஸோ சேம் ப்ராசஸ் நமக்கு வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும். ஸோ டைரக்ட் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது 75%, அண்ட் தென் லெவல் 2 12.5, லெவல் 3 12.5%, அண்ட் தென் ரீபர்த் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 75% ஓகேங்களா. ஸோ சேம் ப்ராசஸ் நமக்கு 10 ஸ்லாட்ஸ்க்குமே நமக்கு ரன் அப் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த F2 கோல்ட் ப்ராஃபிட்ஸ் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 3 ரெஃபரன்ஸ் கொடுத்துக்குவீங்க. ஸோ 3 லெவல்ஸ்க்கான இன்கம்ஸ் அப்படின்றது ஸ்லாட் 1 நீங்கள் 200 TRX இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, 1650 TRX ரிட்டர்ன்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ ஸ்லாட் 2 400 3300 TRX நீங்கள் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் உங்களோட இன்கம்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ ஸ்லாட் 10 எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா 1 lakh TRX நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இன்கம் 8,25,000 TRXாக இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக 10 ஸ்லாட்ஸஸ் ஒரே ஒரு சைக்கிள் 3 லெவல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 10 ஸ்லாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது யூ வில் கெட் a ப்ராஃபிட் ஆஃப் 16,68,150 TRX. ஓகேங்களா? ஸோ ஒரு 14,68,150 TRX அப்படின்றது உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட F2 கோல்டு இன்கம் அப்படின்றத நீங்கள் எப்படி எலாபரேட் பண்ண முடியும், ஸோ எவ்வளோ இன்கம் அதிகமாக earn பண்ண முடியும் அப்படின்னா ஸோ யூ வில் கெட் a 7 சைக்கிள், அதாவது நீங்கள் ஒரு 7 சைக்கிள் 21 ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது யூ வில் கெட் a ப்ராஃபிட் ஆஃப் 26,96,33,100 TRX. ஸோ ஒரு TRX நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி 8 rupeesல போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அபோவ் ஒரு 120 crores கிட்ட உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம F2ல ஒர்க் பண்ணால் அந்தளவுக்கு நமக்கு இன்கம்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃப்ரோசன் 1 கோல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரோசன் 1 கோல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஸோ நம்ம புதுசாக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இந்த ஃப்ரோசன் 1 கோல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ROI ரிட்டர்ன்ஸ். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு டபுள் தி அமௌண்ட்ஸாக ரிட்டர்ன்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த F2 கோல்டு ரிட்டர்ன்ஸோட ஒரு பெரிய அப்கிரேட். அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு 100 TRX இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 1000 TRX இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 lakh TRX இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த TRX உங்களுக்கு மல்டிப்ளைஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில் கெட் ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 250% உங்களுக்கு ROI ரிட்டர்ன்ஸாக கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 months. ஸோ மந்த்லி ROI வில் கெட் a ப்ராஃபிட் ஆஃப் 20%. ஸோ அந்த மந்த்லி ரீஃபில் ஸ்லாட் F2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் 5%. ஸோ வித்ட்ராவல் 10 days once, instant spot bonus 5%, 10 levels of incomes. ஸோ இந்த மந்த்லி ROI அப்படின்றது 20%, நீங்கள் 10 days once வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த F2 ரீஃபில் அப்படின்றது ஸோ மந்த்லி 5% உங்களுக்கு F2 ரீஃபில் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த F2 ரீஃபிலை வச்சு உங்களுக்கான ஸ்லாட்ஸை நீங்கள் பை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? F2க்கான ஸ்லாட்ஸை நீங்கள் பை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த 5% டோட்டலாக 50% யூ வில் கெட். ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளான்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு 9 பேக்கேஜ் வச்சுருக்கோம். ஸோ இந்த 9 பேக்கேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மினிமம் $130 அப்படின்றது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மினிமம் நம்ம ROIயில் $130 இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ 9 பேக்கேஜ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். வை பிகாஸ் 9 பேக்கேஜ் அப்படின்னா ஸோ அதுக்கான மந்த்லி இன்கம், ஸோ மந்த்லி ரீஃபில் எவ்வளோ ஆக போகுது F2க்கு, ஸோ எத்தனை ஸ்லாட்ஸ் பை ஆக போகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட் பை ஆகும். இதே ஒரு 6th பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா 7 ஸ்லாட்ஸ் பை ஆகும். ஸோ உங்களோட மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ, ஸோ நெட் ப்ராஃபிட், அதாவது 10 monthsக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் அண்ட் எவ்ரி ரிட்டர்ன்ஸ் ஆர் இன் டாலர்ஸ். ஸோ அந்த டாலர்ஸ்க்குரிய ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எந்த டாலர்ஸில் ஒரு TRX எவ்வளோ டாலர்ஸ் இருக்கோ அந்த டாலர்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. $130 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா $130 TRX நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. $100 நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செகண்ட் $100க்கு என்ன TRX ப்ரைஸோ அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம ஒரு INR வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் $130 அப்படின்றது ஒரு 10,000 to 12,000. இதே ஒரு $1,400 அப்படின்றது ஸோ ஒரு 1 lakh to 1,20,000 rupees அந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு சார்ட், மேபி இது டிக்ரீஸ் ஆகலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டல் இன்கம். ஸோ டோட்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஸோ இதுவரையும் நம்ம சொன்ன விஷயங்கள், அதாவது ஸ்லாட் இன்கம்ஸ், பவுண்டி இன்கம், பொனான்சா இன்கம், ஸோ டைரக்ட் ரெஃபரல்ஸ் 10 லெவல் சேர்த்து ஒரு ROI இன்கம், அண்ட் தென் வந்துட்டு F2 கோல்டு, ஃப்ரோசன் கோல்டு ரிட்டர்ன்ஸ், ஸோ எல்லாமே நமக்கு சேர்த்து நேர்லி வில் கெட் a ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 28 crores. ஓகேங்களா? ஸோ 28 crore ட்ரான்ஸ் அப்படின்றது உங்களுக்கான ரிட்டர்ன்ஸாக இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ F2 நமக்கு வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு 1 cycle, 7 cycles,
ஸோ பேஸ்ட் ஆன் சைக்கிள்ஸ் உங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ டைரக்ட் ரெஃபரல்ஸ் அப்படின்றது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 10 levels ஆஃப் இன்கம்ஸ் அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃப்ரோசன் கோல்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்கம்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸும் எடுக்கலாம். ஸோ ஃப்ரோசன் ஒன் இஸ் என்டையர் பிளான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்வெஸ்டர் அண்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ நமக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல, ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட், ஸோ நான் ஒர்க் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒர்க்கிங் பேசிஸ்லையும் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியும் உங்களோட இன்கம்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் வை திஸ் இஸ் நாட் அ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஃப்ரோசன் ஒன் ஏன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்னா ஸோ ஃப்ரோசன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ தேர் வில் பி நோ கரெக்ஷன்ஸ், அதாவது எந்த ஒரு சேஞ்சஸ் எந்த ஒரு அப்டேட்ஸ் யூசர்ஸ்க்கு நம்ம ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. அண்ட் தென் த மெயின் மேஜர் ரீசன் கேஸ் ஃபீ. நம்ம ட்ரான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ட்ரான்ஸ் ரிட்டர்ன் பேக் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி கேஸ் ஃபீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். பட் ஃப்ரோசோன் 0% கேஸ் ஃபீல இந்த ப்ராசஸை நம்ம ரன் பண்ணணும். தட் இஸ் கால்ஸ் ட்ரான் வெப் இன்டெகிரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில். ஓகேங்களா? ஸோ 0% கேஸ் ஃபீ அப்படின்றது என்டையர் லைஃப்க்கும் என்றைக்குமே இந்த கேஸ் ஃபீ அப்படின்றது ஃப்ரோசோன் உள்ள இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ மெயின் ப்ராசஸ். ஸோ ஹவு டு ரெஜிஸ்டர், இட்ஸ் அ பேசிக் திங். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ட்ரான் வாலெட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரான் வாலெட்டில் உங்களோட ரெஃபரல் லிங்க் அப்ளைன் ஐடி ஒரு லீடர்ஸ் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ உங்களோட ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டிஆர்எக்ஸ் அப்படின்றது 300 பேசிக் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் F2 ஆகட்டும் இல்லை ROI ஆகட்டும் ஸோ எதுக்காக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ரிட்டர்ன் பேக்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃப்ரோசன் இஸ் அ வெரி வெரி வண்டர்ஃபுல் பிளான். ஸோ எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ யூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் யூனிட்ஸ் அப்படின்றது ஃப்ரோசன் ஒன்ல ஒரு பெரிய என்டையர் ஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பேசிக் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃப்ரோசன் ஒன் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எல்லாரும் ஒரு பெரிய லெவல் இன்கம்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.